மனித உடல் இயக்கத்திற்கு தசவாயுக்கள் இருக்கின்றன. இந்த தசவாயுக்கள் அதிலே குறிப்பாக அபான வாயு. அபான வாயு கழிவுகள் வெளியேற்றக்கூடிய ஒரு செய்கையை செய்கிறது. அது எந்த வகையான கழிவாக இருந்தாலும் மலக்குடல் வழியாகவோ சிறுநீர் வழியாகவோ, பெண்கள் என்றால் மாதவிலக்கு காலங்களிலே ஏற்படக்கூடிய கழிவாக இருந்தாலும், கருவுற்ற காலத்திலே குழந்தையை தாங்கி பிடித்து அந்த முழு வளர்ச்சி அடைந்த பிறகு அதே அபான வாயு தான் குழந்தை பிறப்பையும் வெளித்தள்ளுதலையும் ஏற்படுத்துகின்றது இந்த அபானன். இப்படி கீழ்நிலை நோக்கியே செயல்படக்கூடிய இந்த அபானன் மேல்நிலை ஏறுகிறது என்றால், மேல் நோக்கி செல்லுகிறது என்றால், கீழே செல்லக்கூடிய பாதையிலே தடை ஏற்பட்டிருக்கிறது. மாற்று பாதையில் அது செல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை இந்த அபான வாயுவானது ஏற்படுத்தும். அபான வாயு தமரகம் என்று சொல்லக்கூடிய இதயத்துக்குள்ளே நுழைந்து தமரக வாயு என்று மாறி இதய துடிப்பை அது அதிகரிக்கும். அது ஆபத்தானது. ஏனென்றால் இதய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். அதனைத் தொடர்ந்து மேலே செல்லக்கூடிய நேரத்திலே தந்த வாயுவாக மாறி பல் ஈறுகளிலே வீக்கத்தை கொண்டு வரும், கடுமையான வலியினை கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு வாயுவினால் நடக்கக்கூடியது. அதே வாயு காதுக்குள்ளே செல்லும் பொழுது கர்ணவாதமாக மாறி காதிலே எழுச்சி கொப்புளங்களை தோற்றுவிடுத்து வலிகளை உருவாக்கும். அதே வாயு மூளைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மூளை இரத்த நாளங்கள் பாதிப்பு அடைந்து பக்கவாதம், பாரிசவாயு, பட்சவாயு, முகவாதம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதே அபான வாயு. அபான வாயுவை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை என்றால் நம்முடைய பிராணவாயு குறைந்து அபான வாயு அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தேவையான பிராணன் குறைவதனால் மூச்சு விடுதலிலே சிரமம் ஏற்படும். ஒரு வாயு கீழ் நோக்கி ஆசனவாய் வழியாக அது செல்லாமல் மேல் நோக்கி இதயத்துக்குள்ளேயும் நுரையீரலுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் செல்லக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய ஆரோக்கியத்தை தீவிரமாக கெடுக்கக்கூடிய ஒரு வாயுவாக அது இருக்கிறது. அப்படி கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயு ஏன் மேல் நோக்குகிறது என்றால், அங்கே மூலாதார வெப்பத்தின் காரணமாக மலச்சிக்கல் ஏற்பட்டு, மலச்சிக்கலினால் வந்த மூலம், அந்த மூலத்தினால் ஏற்பட்ட பாதை தடை, இதன் காரணமாகத்தான் அபான வாயு மேலே ஏறுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சரியான தூக்கம் இருக்காது, கனவு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும், பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அபான வாயுவை பற்றிய அறிவை நாம் தெரிந்து கொண்டு அபான வாயு எந்த அளவிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஞானிகள் வகுத்த சித்தர் மரபு நெறிகளை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்து கொண்டால் நம்முடைய ஆரோக்கியம் அங்கே காக்கப்படும்.